ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை பக்கத்தில் யாராவது மொபைலில் ரிங் வரும்போது நீங்கள் வந்து கேட்டு பார்த்துருக்கீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது உங்கள் கான்டாக்ட்டில் என்ன நம்பர் சேவ் பண்ணி வச்சுருங்க, என்ன பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஸோ அந்த நேம் வந்து ஃபோன் கால் வரும்போது அந்த நேம் வந்து சொல்லும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸு இல்லை ஒரு சில அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன் இருக்கிற செட்டிங்ஸ் மூலிமா நாம் எப்படி அதை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் டயலர் பேட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்டு காலர் ஐடி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நெவர்னு இருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து நெவர்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்வேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்லி வென் யூஸ் ஏ ஹெட்செட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது 2 டைப் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக 3வது வந்து நெவர்னால் அதை வந்து நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக என்ன ரிங்டோன் செட் பண்ணிக்கணும் அந்த ரிங்டோன் மட்டும் தான் வரும். ஸோ காலர் ஐடியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாது நெவர் கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ ஆல்வேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆல்வேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா காலும் சரி, உங்கள் ஃபோனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்போ சப்போஸ் ஃபோனில் நான் நம்பர் நேமே போட்டு சேவ் பண்ணலையே, தெரியாத ஒரு அன்னோன் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி வந்து அது சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அன்னோன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஃபோன் அடிக்குது, ஸோ யாருன்னு தெரியாது, நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இதில் வந்து நேம் சொன்னிச்சுன்னா நம்ம அங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க கால் பண்ணுறாங்க, ஸோ இவங்க ஃபோன் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம், இவங்க ஃபோன் வந்து அட்டன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்தே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் சார்ஜில் போட்டிருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டும் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஆன் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்படும்போது நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆல்வேஸுங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் யூஸ் ஏ ஹெட்செட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஸோ சப்போஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ வேலை விஷயமா சரி, ஏதோ ஒரு விஷயமா சரி, பைக்கில் வந்து எங்கேயாவது போயிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஹெட்செட் போட்டு கண்டிப்பாக பைக்கில் போகிறவங்களாம் எல்லாருமே யங்ஸ்டர் எல்லாமே ஹெட்செட் யூஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சப்போஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு, ஸோ நான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லல, சப்போஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா, அந்த ஹெட்செட் போட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கால் வரும்போது ஹெட்செட் போட்டிருந்தா மட்டும் நார்மலாக ஹெட்செட் இல்லாதப்போ நார்மலாக நீங்கள் என்ன ரிங்டோன் செட் பண்ணீங்க அந்த ரிங்டோன் தான் வந்து அடிக்கும். இந்த ஹெட்செட்டு நீங்கள் போட்டிருக்கும்போது மட்டும் ஸோ இது மாதிரி வந்து சொல்லும். நீங்கள் ஹெட்செட் நீங்கள் காதில் வச்சுருக்கும்போது இது மாதிரி இவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங் இது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இல்லை. உங்கள் ஃபோன்லேயே எல்லார் ஃபோன்லேயுமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.